ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் சிட்டியோட மேப் எதையுமே காணும், எனக்கு என்னமோ யான் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ராஜா பார்த்தீங்கன்னா சரியான கூமுட்டையாக இருப்பான் போல். அப்படியா சொல்கிற, எனக்காக நீ அவனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருக்கான், நீ தோத்துட்ட அப்படின்னு. அப்படியா, இனி கேமே ஸ்டார்ட் ஆகலையே, அதுக்குள்ளேயும் எப்படி தோத்துட்டேன்னு சொல்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த ராஜா பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்குறாரு. ஏதோ அவனோட சிட்டியில் இருந்த மேப் எதுவுமே காணாமாமே, உனக்கு அது தெரியுமா? இவன் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன இவ்வளவு அலட்சியமாக சொல்கிற, இந்த நாட்டோட மொத்த கண்ட்ரோலுமே உங்களோட அந்த காட் ஆஃப் ஐஸில் தானே இருக்குது, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, என்னத்தை நீங்கள் பிடுங்கிட்டு இருக்கீங்க, உன் தாத்தா நினைக்கிற அளவுக்கு நீ வந்து ஒர்த்தே கிடையாது, உன் கையில் எப்படி அந்த ஐஸ் ஆஃப் கார்டை கொடுக்குறது அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே திட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யான் வந்து அந்த மேப்பை கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டான், யாரோ அந்த மேப்பை எடுத்துட்டு அவனை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்ற விஷயங்களை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ உங்கள் தாத்தாட்ட சொல்லும்போது, சரிடா அந்த மெய்டு இருக்காளே அவளை நீ ட்ரெயின் பண்ணியா இல்லையா, அவளை ஸ்பையாக நம்ம அமுச்சு வைக்கணும்ல அப்படின்னு. அவள் இன்னும் ரெடி ஆகலை. எது ரெடி ஆகலையா, எவ்வளோ டைம் அவளோட ஸ்பெண்ட் பண்ணுற, எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குற, ஆனாலும் அவள் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கா, ஒன்ஸ் அவள் ரெடியாகி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு. இவரும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போனாங்களே அதுக்கான காரணம் என்ன, எனக்கு அந்த சொர்க்கம் தான் காரணமோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்காரு. சரி, நீ அவளை ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி ஸ்பையாக மாற்று, நான் அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறானுங்க. 2 கை 2 கால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சங்கிலியால் கட்டி வச்சுட்ருக்கானுங்க. அந்த ஆரோ பார்த்தீங்கன்னா வரப்போகுது இப்போ அந்த மண்டையிலேருந்து. ஸோ இவளுக்கா பக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே அப்படின்னு. இருந்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு மாதிரிலாம் அப்படியே ஸ்பின் ஆகிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் எல்லாத்தையுமே அத்தர்றா, அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறா. பட் நிறைய ஆரோஸ் வருதா, அதனால் டிஃபெண்ட் பண்ண முடியல, ஒரு மாதிரி முழிச்சுட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணுற. இப்போ நீ ஓகே தானே, நெக்ஸ்ட் உனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ அப்படியே பார்க்குறா, ஏன்டா இப்படி என்னை வச்சு கொள்றீங்கன்ட்டு. இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோட டேபிளில் வச்சுட்ருக்கான். ஹீரோ பார்க்குறான், என்னடா என்ன அப்படின்னு. இந்த காசை வச்சு நான் வந்து ஜிஞ்சரை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. பாடுறா, ஜிஞ்சர் ஒன்று இங்கே சேல்ஸுக்கு கிடையாது, அவளெல்லாம் கொடுக்க முடியாது. என்னப்பா நீ வேற என் ஹார்ட்டை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்க, அவள் என்னோட டைப்புப்பா, அவள் என் கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பா, ஏன் அது உனக்கு புரிய மாட்டுது, உன் கூட வச்சு அவளை ஏன் நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படி. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அதாவது யானோட குதிரை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு யுவான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அடாடா, யானோட குதிரை உனக்கு நல்லாவே ஒபே பண்ணுதப்பா, என்கிட்ட அது ரொம்பவே முரண்டு பிடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ நான் குதிரைக்கு ஒன்றை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படியா, அப்போ அந்த குதிரைக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு தானே, என்ன ஒரு ரைடு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு. டே எனக்கு டைம் இருக்குது, நான் ஒரு பிரின்ஸுமா, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, இது என்னோட ஆர்டர், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு. ஸோ ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவனை குதிரையில் அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இந்த சைடு யானை காட்டுறாங்க. என்னப்பா இப்போ நீ அவளை என்கிட்ட கொடுக்க மாட்டேன், ஆனால் அவள் இங்கே இல்லவே இல்லையே, அவள் இங்கேருந்து போயிட்டாலே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கிறான். அடப்பாவே, அப்போ அந்த யுவானை வச்சு அவளை வெளியே கூப்பிட்டு போயிட்டியா, என்னடா பண்ண போகிற அப்படின்னு. ரொம்பலாம் பதறாத, அவள் வந்து சும்மா ரைடு தான் போயிருக்கா, இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இவன் வேற அடிக்கடி வந்து அவளைத்தான்னு கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு. இங்கே பாடுறா, இன்னைக்கு மட்டும் ஜிஞ்சரை நீ என்கிட்ட கொடுக்கல, உங்ககிட்ட இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறான், நீங்கள் யான்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்ல. இல்லை அவன் ரொம்பவே சின்ன பையன், அவனை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். அண்ட் ஃபோக்கஸுமே எந்த ஒரு வேலையிலுமே பண்ண மாட்டான், இருக்கட்டும் பொறுமையாக பார்த்துக்கறலாம், இந்த விஷயத்த நீ ஜிஞ்சர்கிட்டையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் யுவானையும் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா குதிரையில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறான், டே எங்கடா என்னை கூப்பிட்டு போகிற, ஏதோ பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அட பேசாமல் வாமா,
ஒரு அழகான இடத்த உனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் ஒரு பிரின்ஸு பேசாம வா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸாகவே ஒரு மரம் இருக்குது. அதிலிருந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தான் இருக்குது. எப்படி நீ ஒரு அழகு, இது ஒரு அழகு, ரெண்டையும் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கறல. அந்த அழகை பார்த்தீங்கன்னா ரசிச்சுட்டு இருக்கா. இதை அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். இந்த பட்லர் வந்து பார்க்குறத நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்க நோட் பண்ண தான் செய்கிறா. எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே வந்து ஒரு கேணியில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ பட்லர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்களோட வந்து தூக்குங்கடா அவளை அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹீரோனை பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தோட கிடக்கா. வில்லனும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவள் கண் முழிச்சு பார்க்குறா. டே என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்த அப்படின்னு. நீ சாதாரண ஒரு மெய்டு, ஒன்னால எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு தெரியுமா? நான் என்ன பண்ணேன், ஏன் என்னையவே இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறீங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி இவள் பாவமாக சொல்லிட்டு இருக்காளா. இங்கே பாரு, இந்த நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுட்டு இருக்காது. ஐஸ் ஆஃப் கார்டை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படி. சைட ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினை அந்த வில்லன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டோன்னே யான் பார்த்தீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், சீக்கிரம் அவளை போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஒரு நோபல், ஒரு பிரின்ஸு, நான் வந்து சாதாரண மெய்டு. உங்களுக்கே அந்த ஐஸ் ஆஃப் கார்டை பற்றி விஷயங்கள் தரலைன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தரலையா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ட்ரிக்காக ஒரு விஷயம் பண்ணுறா. இங்கே பாருங்கள், இந்த மோதிரம் வந்து ஹீரோ என்கிட்ட கொடுத்துருக்கான். அப்போனா அவன் என்ன அந்த அளவுக்கு நம்புறான். இந்த மாதிரியே போணுச்சு அப்படின்னா அந்த ஐஸ் ஆஃப் கார்டை பற்றின விஷயங்கள் கூட எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் எனக்குமே எதிரி வந்துட்டு ஹீரோ தான். ஏன்னா அவன் என்னோட பிரதரை கொலை பண்ணியிருக்கான். கண்டிப்பாக நான் அவனை ரிவெஞ்ச் வாங்குவேன் அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, ஓ நீ அப்படி சொல்கிறியா, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யான் உள்ளே வந்து எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு வந்துட்டுருக்கான். இவன் வேற எனக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்குறானே அப்படின்ற மாதிரியே தான் அந்த வில்லனுக்கு இருக்குது. அவன் வந்துட்டான், அதனால நீ ஒரு சின்ன ஆக்டிங் பண்ண அப்படின்னு. ஸோ இவன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கத்தியை வச்சு லாக் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. யான் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இங்கே பாரு, நீ அடிக்கடி அவளை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. நீ பிரதர்னு பார்க்குறலன்னா உன்னை அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிரு, மரியாதை விட்டுரு அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா விட்டுறான். இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அந்த பட்லர் வந்து கேட்குறான், என்ன சார் நீங்கள் வந்துட்டு இவளை யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. டே அறிவு கட்ட முட்டா பையலே, அவள் என்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாளா, அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பை கூப்பிடுங்கடா, அவளை போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கிட்டு யான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரான், ஹீரோயின் முன்னாடி போயிட்டுருக்கா. ஏய் நில்லுமா, உனக்கு நான் எத்தனை டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு டைமாவது ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படி. ஓ அப்படியா, இப்போ நான் முட்டிக்கால் போட்டு உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், எது முட்டிக்கால் போடவா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. அப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறா. அட நில்லுமா அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யுவான் வந்துட்டுருக்கான். டேய் என்னடா ஏன் ஆள் கை ஏன்டா நீ பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து தட்டி விட்டுட்டு இருக்கான். என்னம்மா உன்னை இந்த வில்லன் வந்து புள்ளி பண்ணானா, அவன் மூஞ்சி முகரையெல்லாம் நான் உடைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. ஐயோ ரொம்ப என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாகவே நடந்துக்கிறீங்க, எனக்கு பார்க்கக்கூடிய நிறைய வேலைகள் இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, நன்றி கெட்டவ அப்படின்ற மாதிரி யான் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா அவளுக்கு சுத்தமாக நன்றியே இல்லைடா அப்படின்னு யுவானும் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி நேமையே நான் மாற்றிக்கிறேன் அப்படி. ஆமாம் இப்போ ஹீரோ கிட்ட தானே போகிறா, ஹீரோ எதுவும் அவளை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டானா என்னடா பண்ணுறது, நீ வேணா போய் பார்க்குறியா அப்படின்னு. உடனே யுவான் பார்த்தீங்கன்னா யானோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நல்லா கேளு, இன்னொரு டைம் நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி நேமையே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். யானுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துங்கடா அப்படின்னு. இது பத்தாதுன்னு அவனோட அசிஸ்டன்ட் வேற, மாஸ்டர் நான் வேணா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஃபேமிலி நேமை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான், ஃபன் பண்ணுங்கடா, என்னை வச்சு நல்லா ஃபன் பண்ணுங்கடா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவளோட அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜீவராசிகள் ஒளிஞ்சிருக்கு. இவன் வந்துட்டு அதை ஸ்மெல் பண்ணிட்டா போல. என்னப்பா அந்த வில்லன் தான் உங்கள் 2 பேத்தையும் அமுச்சு விட்டானா, வெளியே வாங்க, ரொம்ப டைம் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவன்களும் பார்த்தீங்கன்னா தார்மாராக சண்டை போடுறானுங்க. அவள் வந்து அசால்ட்டாக அடித்து முடிச்சிடுறா. இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவளும் ரொம்ப அசால்ட்டாக தான் அடித்து நொறுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வவ்வால் மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கான். ஒரு வேளை வவ்வாலாக மாறிட்டானா என்னன்றது தெரியலங்க.
ஒரு கூரை மேலே தான் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவள் சண்டை போடுறத. ஒரு கட்டத்தில் அந்த பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டானுங்க. கை கால் எல்லாத்தையுமே கட்டி அப்படியே அந்தரத்தில் தொங்க விட்டுட்டு இருக்கானுங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் கத்தி எடுத்து இவளை வெட்டுறதுக்கு வந்துட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ் கட்டி மாதிரி ஒரு வில் விடுவான்ல, அதை பார்த்தீங்கன்னா அப்படியே எய்ம் பண்ணுறான். அது ஒரு பெரிய ஃபோர்ஸாகவே வந்து அடிக்குது. எல்லாருமே காலி. ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறா. ஒரே ஒரு ஊசி மட்டும்தான் இருக்குது. அந்த ஊசியை பார்த்தோன்னே ஓகே ஹீரோ தான் நம்மளை வந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறா. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் வவ்வால் மாதிரி பறந்து போயிட்டுருக்கான். இந்த சைனீஸ்காரங்களுக்குலாம் ஒரு சூப்பர் பவர் இருக்கா என்னன்றது தெரில. அசால்ட்டாக பறந்து பறந்து போகிறானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி தான் வந்துட்டுருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ளே பண்ணுறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டுருக்கா. ஹீரோ எடுத்தோன்னே கேட்குறான் எதுக்கு அவங்க ஒன்றா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு. இன்றைக்கி வில்லன் வந்து என்னை தூக்கிட்டு போனான்ல, அவன் வந்து ஐஸ் ஆஃப் காடோட நியூஸை கேட்டான். எனக்கே தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் அவன் அதை நம்பலை. என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் அமுச்சு விட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு சரி அங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறான். இவளும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. இதுக்கப்புறம் அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. அவளை கொலை பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க. கண்டிப்பாக அது ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா விட்டால் பைத்தியமே பிடிச்சிரும் போல. இந்த சைடு அந்த வில்லனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்களோட ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்ருக்கான். திடீர்னு அந்த பிள்ளைங்க எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்கு. இந்த தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூகே இருக்கான்ல, அவன் காற்றுலேயே பறந்து வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கான். இவரும் பார்க்குறாரு யாருப்பா நீ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் எடுத்து காட்டுறான். அட எதிரி நாட்டு ஸ்பையா நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. யோ 16 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒன்று பண்ணியே. நான் என்ன பண்ணேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு. ஆமாம் ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸு அது ஃபுல்லாக ரத்தம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்பா நீ எதை பற்றி பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாண்டா புரியாது. ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, ஹீரோவோட அம்மா, அவங்களோட சீக்ரெட்டு, அவங்களோட விஷயத்த மட்டும் நான் ஹீரோட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அவ்வளோதான். அவன் வந்து மிரண்டு போகிறான். உனக்கு இப்போ என்ன வேணும்? ஐஸ் ஆஃப் காடோட மேப் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த கிழவனும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொடுக்குறான். ஸோ இவன் வந்துட்டு ஹீரோவோட அம்மா சாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருந்திருப்பான் போல். அதை வச்சே இந்த யூகே வந்து மிரட்டி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோவோட அந்த படுக்கையை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி வர இவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுட்டு இந்த மூவ் வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாளா, என்ன ஃபெமிலியராக இருக்கா? இதுக்கு முன்னாடி அவங்க கூட சண்டை போட்டியே அதே மூவ் தான். ஆனால் நீ வேறு விதமாக அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்கான். சண்டையும் போடுறாங்க, ரொமான்ஸும் பண்ணுறாங்க. இந்த சைனீஸ்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போல். ஒரு கட்டத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கானா. அவளும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்க, இவன் பார்த்தீங்கன்னா கண்ணில் எதையோ ஊற்றி விட்டுறான். இவ டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஐயோ என்னத்தையா என் கண்ணில் ஊற்றி விட்ட அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். இதுக்கப்புறமா 3வது கான்கியூபைனை காட்டுறாங்க. இந்தம்மா பார்த்தீங்கன்னா ராஜாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. உங்களை மீட் பண்ணுறதுக்காக யானோட அம்மா பேசங் வந்திருக்காங்க அப்படின்னு. எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க யானை அவங்களோட சிட்டிக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யாருக்கோ. அப்போது பிரின்சஸ் வந்து கண்ணெல்லாம் பொத்திட்டு இருக்கான். நான் யாருன்னு சொல்ல அப்படின்னு. ஏம்மா போய் உங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு. டேய் அவன் கிடக்குறான் அவனை விடுறா. நான் வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், இது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு என்னம்மா குறை, தேவதை மாதிரி இருக்கம்மா அப்படின்னு அங்கேருந்து எஸ்ஸாக பார்க்க. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா யானை அங்கேருந்து நகரவே விட மாட்டா. நையி நைன்னு பேசிக்கிட்டே இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். இவளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களாமா. அதுக்கான விஷயங்களை என்னால் தனியாக பண்ண முடியாது, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லைப்பா நான் என்னோடய சிட்டிக்கு ஒரு 10 நாளில் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை உன்னை அப்படிலாம் நான் விட மாட்டேன், இங்கே வா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு யானோட அம்மா, அந்த கான்கியூபைனு, அப்புறம் ராஜா 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க யான் வந்து ரொம்பவே டயர்டாகிட்டான். இதுக்கு மேலேயும் அவன் இங்கே இருந்து வேலையெல்லாம் செஞ்சான் அப்படின்னா அவனோட ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக போயிடும். அதனால நாங்கள் வந்துட்டு எங்கள் சிட்டிக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு. இந்த ராஜா எப்படி விடுவார்? அவன் மேலே தான் ஒரு புகார் இருக்கே, அவன் தான் அந்த மேப் எல்லாத்தையுமே திருடிட்டான் அப்படி இப்படின்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இல்லை நீ யானை கூட்டிகிட்டு போயிட்ட அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா யானை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. யானை அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, என்னோட ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல, அது வரைக்கும் நாச்சும் இங்கேயே இருக்கட்டுமே யானை அப்படின்னு. இதாண்டா டைம் அப்படின்னு அந்த ராஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவளோட ஃபங்க்ஷனுக்கு இனி 1 மாதம் தானே இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 2 பேருமே கிளம்பிடுங்க, நீயுமே இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு.
இதுக்கு மேலேயும் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கான், அம்மா நான் உங்கள் பிளானை கெடுத்து விட்டேனா நடுவில் வந்து அப்படின்னு. இல்லைப்பா, ராஜா வந்து நீ இங்கேருந்து போகிறத ஒத்துக்கவே இல்லை. அட்லீஸ்ட் 1 மாதம் கழிச்சாவது நீங்கள் போங்கன்னு சொன்னார். அதுவே பெரிய விஷயம்தான். சரி, நீ இங்கே ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? நீ தான் பெருசாக வளர்ந்துட்டியே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. நீ வெக்கப்படுறதுலே தெரியுது, என்னன்னு சொல்ல அப்படின்னு. நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவளோட ஸ்டேட்டஸை பற்றிலாம் நீ ஏன் வருத்தப்படுற? அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. நான் அவளோட பதிலுக்காக தான் காத்துட்ருக்கேன். அவள் மட்டும் ஓகே சொல்லிட்டானா நானும் அவளும் ஒன்றாவே நம்மளோட சிட்டிக்கு வந்துடும் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே பிரின்சஸும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்குது. அது ஒரு பைத்தியம். அது என்ன நினச்சிக்கிறதுனா நம்மளை பற்றி தான் சொல்கிறான்னு அதை நினச்சி ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வில்லனோட தாத்தாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஈவெண்ட்டுக்கு நீ ஹீரோ யானு அப்புறம் மற்ற எல்லா பிரின்ஸுமே வந்து இன்வைட் பண்ண அப்படின்னு. நான் எதுக்கு இன்வைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் சொன்னதை மட்டும் பண்ணேன். சரி சரி இங்கேருந்து கிளம்பு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனோட மடியில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட தலையை கோதி கொடுத்துட்ருக்கா. அதுதான் அவனுக்கு ரொம்ப பிஸியான ஒரு வேலையாம்மா. இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிட்டுருக்கு. இந்த கிழமை நம்மளை ரொம்ப சோதிக்கிறானே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட கண்ணில் தான் எதையோ ஹீரோ ஊற்றி விட்ருப்பான்ல, அதனால இவளுக்கு கண் வந்துட்டு தெரியலையான்றது தெரில. கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை கட்டிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஒலாவிட்டே இருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் தான் வந்தேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உங்களோட அந்த ஸ்மெல் எனக்கு தெரியும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். சரி, உன்னோட கண்ணை நான் ஹர்ட் பண்ணிட்டேனே, அதனால் நீ என்னை வெறுக்கிறியா அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதனால் நான் உங்களை வெறுக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். இப்போ அவள் அப்படியே சுற்றி பார்க்க ஏதோ சொல்ல வரா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்ன உனக்கு சின்ன பொருள் கூட ரொம்ப தெளிவாக தெரியுதா அப்படின்னு. இவ்வளோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன்னோட ஐ பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை ஊற்றுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எதுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பண்ணுறான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த டான்ஸிங் ஈவெண்ட் வந்து ரெடி பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பான்ல வில்லனோட தாத்தா, அங்கே தான் எல்லாருமே கேதர் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா யான் இனிமேல் இங்கே வரலையே அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்கா. இந்த பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஈவெண்ட்டுக்கு தான் ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அப்போ யான் பார்த்தீங்கன்னா வரான். நான் ஹீரோன்கிட்ட ஒரு விஷயம் பேசிக்கிறலாமா? பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் வந்து என்னோட சிட்டிக்கு போகிறேன். அங்கே போகிறது வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும். உனக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு அப்புறம் ஏதாவது திங்ஸு முன்னாடியே சொன்னேன்னா நான் அரேஞ்ச் பண்ணுவேன். இவ ஒரு மாதிரி பார்க்குறா. இதை எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? எனக்கெலாம் இது தேவைப்படாது அப்படின்னு. யானோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுது. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு. ஆமாம்மா, இதுதான் ரொம்ப குறை அப்படின்ற மாதிரியே பின்னாடி வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்பப்பா வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா யானை வந்து கூப்பிட, அவன் பார்த்தீங்கன்னா திரும்பி ஜிஞ்சரை பார்த்துட்டு இருக்கான். இதுவே அவளுக்கு பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. அந்த கோபத்தை இவ பார்த்தீங்கன்னா வேற விதமாக காமிச்சிட்டு இருக்கா. போதும் நிறுத்துங்கடா, இந்த மியூசிக் இந்த டான்ஸ் எல்லாம் ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்பவே போல்டாக வந்து பேசிகிட்டு இருக்கு. ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் இவங்க வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணது ரொம்பவே ஃபேமஸான ஒரு மியூசிக் தான், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஓவராகவே என்னை பாராட்டுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது, என்ன நம்ம மாஸ்டரே எதிர்த்து பேசுகிறாளே அப்படி. யான் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவங்க ஜஸ்ட்டு டான்ஸர் தானே, உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள போக சொல்லு, எதுக்கு தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பிரின்சஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீ கெஞ்சி கேட்குறனால நான் விடுறேன் அப்படின்னு. அதனால அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு யார் அப்படின்னா யூகி தான். அவங்க தான் இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. இவ அங்கேருந்து வெளியே போகிறாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஒரு மாதிரி பார்க்குறான், போமா போய் அவளை ஃபாலோ பண்ண அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிடுது. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட இடத்துக்கு தான் வந்திருக்கு. அதான் அந்த ஐஸ் ஆஃப் காட் இருக்குல்ல, அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு. இவளுமே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் அவளுக்கு தெரிஞ்சிருது நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னு. ஸோ அப்படியே ஒளிஞ்சிருந்து ஹீரோனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான்.
2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதனால அவனும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிர்றான். இந்த சைடு அந்த யூகி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. அதில மெழுகுவர்த்திலாம் ஏத்தி வச்சிருக்கு. அத ஹீரோயின நோக்கி அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்காளா, கரெக்ட்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து காப்பாத்திட்டு இருக்கான். யூகி பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எஸ் ஆயிர்றா. அவள ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயின் போக போறா. "இல்ல வேணாம், நீ இங்கேயே இரு" அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா, அவளுக்கே பயமாயிருது. "ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்னு. "இப்ப நான் உன்ன கொலை பண்ணா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்ற மாரி கேட்குறான். "எது? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "இது ஐஸ் ஆஃப் காடோட சீக்ரெட்டான பிளேஸு. இங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு மரணம் நிச்சயம்தான். நீங்க வந்திருக்கீல" அப்படின்னு. "நீங்க தானே அவள ஃபாலோ பண்ணி வர சொன்னீங்க. அப்புறம் என்ன என் மேல பழிய தூக்கி போடுறீங்க?" அப்படின்னு அவ கதறிட்டு இருக்கு. "உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு" அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து குடுக்குறான். "ஒண்ணு இந்த ஐஸ் ஆஃப் காடுக்கு நீ வந்து ஸ்பையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கத்தியால குத்திட்டு நீனே செத்து போயிறணும்" அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.